வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை ஹோட்டல் லீவு. என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு மேலே ட்ரைனிங் இருக்கிறதுனால எல்லோரையும் ரூமில் தங்குங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் கூப்பிட்டு ஒரு 5 கிலோ பிரியாணி போட சொல்லியிருக்கேன். ட்ரையல் அவங்க போட்டுட்ருக்குறாங்க. இன்றைக்கி தான் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ட்ரையல் போட விட்டுருக்கோம். ஏன்னா கடை இல்லைன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன்ல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாமா? எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நான் இங்கே உள்ளே உக்காந்துருக்கேன். யாரும் முகம் தெரியக்கூடாதுங்கிறதால காட்டாமல் வச்சுருக்கேன். இவங்கெல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். மாற்றணும் எழுதி கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு தான் பற்ற வச்சக்கூடாது. பற்ற வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி தான் ஆகும். எல்லாத்தையும் ஊற்றிட்டு அப்புறமா பற்ற வச்சுக்கினா ரிலாக்ஸாக பண்ணலாம். என்ன பண்ணுங்கள், அழிப்பிடிக்கூடாது. அவள் தான் பட்டுக்கோட்டையிலேருந்து ஜாபர் அலி சார் வந்திருந்தார். அவர் தலைமையில் இன்றைக்கி 5 கிலோ பிரியாணி போடுறாங்க. இவங்க கூட ஒரு 5 பேர். ஏன் இவர் தலைமையிலன்னு சொல்கிறோம்னா, இவர் தான் வீடியோவில் நிற்க ஒத்துக்கிட்டார். அவரை தான் உங்களுக்கு என்னால் காட்ட முடியும். மற்றவங்களாம் வேணான்னு சொன்னதுனால காட்டல. இன்றைக்கி கடை கூட இல்லை, நீங்கள் பொறுமையாக போடலாம். ஓகே. ஏன்னா திரும்பினா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு யாரும் திரும்ப மாட்டுறாங்க. ஊற்றுங்க. அந்த மாதிரி திப்பி திப்பியாக அடிச்சிட்டிங்களா? ஓகே. எப்படி கணக்கு பண்ணுறீங்க? 500. ஓ ஓ ஓ அது ஒரு கப்பு வச்சு ஏற்கனவே கலந்துக்க வேண்டியது தானே. மிகவும் திறமைசாலியாக இருக்கீங்களாப்பா. அதை சேர்ந்து கரைஞ்சிக்க போகுது, அதனால ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் கேட்கல. அது ஒரு கேஸ் வேஸ்ட்டு தானே உங்களுக்கு. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நல்ல சூடாக இருக்கிற இதில் போய் தயிரை போட்டிங்கன்னா திப்பியாக இருந்தால் கரையாது. அதுக்கு தான் அதை வந்து பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். சரியா? அதனால் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கிறங்க. அவர் சார் என்ன சொல்கிறாரு? தண்ணியை ஊற்ற சொல்கிறாரா? அவர் ஜபார் பாய் வீடியோ பார்த்துட்டு வந்துக்கிறாங்க. ஆமாம், சென்னை ஸ்டைலெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா கோழி கொட்டுவாங்க. கொட்டுங்க. நீங்கள் அவ்வளோதான். பார்த்துமா, ரொம்ப பெரிய தட்டு வச்சுட்டாங்க. இது நம்ம ஸ்டைலில் வந்து பீஸை முதலே போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இப்போ என்ன பார்ப்பீங்க? உப்பு பார்ப்பீங்க. அளவு தண்ணி கொடுத்துட்டு என்ன பார்ப்பீங்க? சரியா தப்பான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் கொடுத்த தண்ணி அளவு. இப்போ தெரியுதா? எல்லாம் முழுகிருச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? தப்பு, அடுப்பு ஸ்லோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இல்லைன்னா கோழி உங்களுக்கு கிடைக்காது. எல்லாம் உப்பு செக் பண்ணிடுங்க. பயப்படாதீங்க, நீங்கள் தெரியல. இதுவும் கொதி வரணும். கொச்சிச்சா? கொதிக்கலாம். சூடு வச்சிங்கன்னா கொதிக்க போகுது, அதானே? அப்புறம் ஏன் எல்லாரும் அதே பார்த்து நின்றுறீங்க? திரு சூடு வச்சு ஏன்பா கொதிக்குதான்னு பார்க்குறேங்க. கொதிக்கலாம். சூடு வச்சா கொதிக்க போகுது. திருப்பி டக்குன்னு குறைச்சிக்க போகிறோம் இல்லை? இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸ். வேட்டையன் படம் பார்த்துக்கிறீங்களா? வாடா அப்படிமால அந்த மாதிரிலாம் நடக்கும் ட்ரையல் போடும்போது. ஏன் சிம் பண்ணிட்டீங்க? இவரா? இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சேல்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் ஒருத்தர் கையிலே கொடுத்தீங்கன்னா தான் அவர் எப்படி மூவ் பண்ணுறாருன்னு அவருக்கு தானே தெரியும்.
உங்களுக்கு எப்போ போதும்னு தோணுது அப்போ வெளியே வந்துருங்க, நான் செக் பண்ணிப்பேன். தோணுது போடுங்கப்பா. தண்ணி உள்ளே போட்டார் பரவாயில்லையா? நான் பார்க்குறேன். நீங்கள் போடணுன்னா போட்டுங்க, ஊற்றுனா ஊற்றுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். அரிசியை கடிச்சு பார்த்தீங்களா? அரிசியை கடிச்சு பார்த்தா வெறப்பாக இருக்கா? வெறப்பாக இருந்தால் முங்குற மாதிரி தண்ணி. இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா? ஆனால் இங்கே மேலே ஊற்றுற தண்ணி வந்து ஊற்றுங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு டவுனாக இருக்கும். கூடுமான வரைக்கும் ரைஸ் அங்கே வேக வச்சு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதானா? இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெறப்பாக இருக்கும். இப்போ எதுவும் சுவிட்ச் போட வேண்டாம். 22 நிமிஷம் டைம் செட் பண்ணோம் இல்லை? வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நடந்தால் என்ன செய்யும்? நீ வைக்க அந்த மாதிரிலாம் நடந்தால் என்ன செய்யணும்னா தம் ஒழுங்காக ஆகாது. சூடு வச்சா 3ம் ஒரே சூடில் வைக்கணும், ஏற்றணும் ஒரே மாதிரி ஏற்றணும். ஏற்றுங்க, சும்மா தைரியமாக ஏற்றுங்க. சென்டரை ஏற்றுப்பேன். ஃபோனை கீழே பிடி, கீழே பிடி. 3 ஒரே மாதிரி இருக்கப்ப இன்னும் ஒரு பாயிண்ட் கூட ஏற்றலாம். எல்லாத்தையும் ஒரே ஒரு பாயிண்ட் ஏற்றிங்க. சுவிட்ச் டைம் ஆன் பண்ணிடணும். மூடி போட்ட உடனே புகை எப்போ வேணால் வரும். புகை வரும், வராமல் கூட போயிடும். ஆனால் மூடி போட்டுடணும். அந்த டைம் ஆனால் ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் தண்ணி எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து மாறும். இப்போ நடுவில் நீங்கள் கூட்டுறது குறைக்கிறதெல்லாம் பண்ணதுனால ஆவி வர்றது 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்ன பின்ன மாறிடும். நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வரணும்னா நான் சொன்ன மாதிரியே பண்ணணும், அப்போ தான் வரும். ஆவி வராது. அவர் ரொம்ப நேரமாக அது போட்டுனேங்கிறது யாரும் கண்டுக்கவே மாட்டிருக்கு. அப்போது அந்த சூடு தான் மேட்ரு. சூடு நல்லா இருந்தால் மட்டுமே ஆவி சிம் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம், பண்ணுங்கள். ஃபோனில் ரெக்கார்ட் ஆக மாட்டீங்க, பண்ணுங்கள். நீ வைக்காத ஆவி எப்படி வருது பாருங்க. அவர் கை எடுக்கணும். ரியாஸை பார்த்தா எப்படி பாருங்க உங்களுக்கு. இப்போ ஆன் பண்ணுங்க. டைமர் அப்பயே ஆன் பண்ணுங்க. காஸ்டிங் கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இதுக்கு அலாரம் கரெக்டாக வச்சுருங்கப்பா. பண்ணலாம். அல்லது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வேணும். இப்போ சென்னை, வேலூர், ஆம்பூருக்குலாம் இது ஓகே. அந்த சரௌண்டிங் பிரியாணி மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். அவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுக்கான மசாலா சேஞ்சஸ்க்கு உங்களுக்கு நான் 2 எழுதி கொடுத்துருக்கேன். பிரியாணி மசாலாவுக்கு இதில் என்னென்ன எழுதியிருக்கோங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் ஒரு 8 ஐட்டம் இருக்குது. இந்த 8 ஐட்டத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரகரன்னு அரைச்சி நைட்டே குறப்பாக அரைச்சி சும்மா பவுடராக அதில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிடுறீங்க. மறுநாள் எப்போ நீங்கள் பிரியாணி பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் எடுத்து திரும்பியும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு சந்தன பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை நீங்கள் பிரியாணியில் பயன்படுத்த சூப்பரான கலர் கிடைக்கும். லைட் ப்ரௌனும் ரெட்டும் கலந்த கலரில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஹெவியாக மசாலா யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி நெய் பயன்படுத்தியே ஆகணும். வெறும் எண்ணெயில் மட்டும் பண்ணிங்கன்னா தொண்டெல்லாம் எரியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், 200 எண்ணெயும் 100 நெய்யும் சொல்லியிருக்கோம் இந்த மசாலாவுக்கு. இது உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கோம். அது என்ன மசாலா? இன்றைக்கி சமைக்கும் போது 2-3 தப்பு நடந்திருக்கு. 2-3 தப்பு என்ன அப்படின்னா, கூடுமான வரைக்கும் அரிசி வேக வைக்கிறீங்கள அங்கேயே நல்லா வேக வச்சுக்கணும். சரியா? ரொம்ப வெறப்பாக எடுத்தாலும் உங்களால் பிரியாணி பண்ண முடியும். மேற்கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தண்ணி கொடுக்க பிரியாணியோட டேஸ்ட் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். கூடுமான வரைக்கும் அங்கேயே நல்லா நாங்கள் சொல்லி கொடுக்குற அந்த பதத்தில் வடித்து கொண்டு வந்து போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். ஓகே, அது ஒன்று. சூடை ஏற்றி இறக்கக்கூடாது. கேஸில் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருந்தோம், மசாலா கொதிக்கும் போது ஒரு சூடு வைக்க சொன்னேன். அதே தான் மூடி போட்டு ஆவி வர வரைக்கும் மெயின்டைன் ஆகணும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு டைமிங்லாம் பிசுறாது. 1 நிமிஷம் முன்ன பின்ன கூட வராது, கரெக்டாக வந்துடும் டைமும். அது 2 தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அதுவும் சரி பண்ணிட்டீங்க. அப்புறம் அதை வந்து நீங்கள் ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தண்ணியெல்லாம் மேலே கொடுத்து அதெல்லாம் பண்ணிட்டீங்க. அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ போய் செக் பண்ணி பார்த்துடலாம். 20 நிமிஷம் ரெஸ்ட் தம்மு, 10 நிமிஷம் ரெஸ்ட்டா சார்? 10 நிமிஷம் ரெஸ்ட்டு. அப்படியே தொடாதீங்க, சூடும். பேப்பர் கொடுப்பேன். என்ன தான் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ தெரிஞ்சுருங்க. அப்படியே ரிவர்ஸில் எடுங்க. சபாஸ்.
சைடு எதுவும் ஆகலை. இப்போ சைடு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா பக்காவாக ட்ரையாக வந்திருக்கு பிரியாணி. தண்ணி கிண்ணி ஒன்றும் இல்லை, அடியும் பிடிக்கல. இப்போ ரைஸோட லென்த்து அப்படின்னு. இப்போ ரைஸோட லென்த்து பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. பிரியாணி எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன பண்ணணும்னு, ரெடி ஆச்சுன்னா என்ன பண்ணணும், அரை மணி நேரம் ரெஸ்ட்டு. ஓகே, இதை நீங்கள் உடச்சி விட்டு மூடி விட்டு சவப்பா தருதா எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்து. மைக் வேறு இல்லை, நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்க, நான் அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் சேர்த்து. இவ்வளோ நேரம் ரெஸ்ட் விட்டோன்னே கலர் எவ்வளோ அழகாக மாறி. இது கூட பிரியாணி ட்ரைனிங் நிறைய பேர் வருவாங்க போவாங்கள்ல, அதில் வந்து நிறைய செஃப்புங்களாம் வருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதிராஜ் சாரும் செஃப் தான். எங்கே ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா துபாயில் ஒர்க் பண்ணுறாரு. சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில். லாஸ்ட் மண்டே வந்திருந்தாருன்னா அப்போ கேட்க மறந்துட்டேன் என்ன செய்கிறீங்கன்னு. 2 நாள் கழிச்சு தான் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா. நானும் ஷெஃப்பாக தான் இருக்கேன். அப்புறம் ஏன் சார் இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா, ஏன் சார் வந்தீங்க? பேசி ஷெஃப். ஓகே ஓகே. பிரியாணின்னா ரொம்ப பட் இதே ஃபீல்டில் இருக்கும்போது உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லைல்ல, அதனால கேட்குறேன். ஆமாம், பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேரோட ரெசிபி ட்ரை பண்ணிருக்கேன். நீங்கள் சொல்லி கொடுத்த விதம் வந்து ரொம்ப அட்ராக்டாக இருந்தது. அதேமாரி உங்கள்ட்ட ட்ரைனிங் வரவங்கலாம் ஃபீட்பேக் கொடுக்க இன்னும் ஆசையை தோணுது. அது சரி. சரி, வந்த பின்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோ லிங்க் அனுப்பி அவங்கள வந்து ட்ரைனிங் எடுத்துங்கன்னு நான் சொல்லி அவங்க சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. இல்லை, இப்போ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தோணி இருக்கும், சரி நல்லா சொல்லித்தர மாதிரி இருக்கேன்னு. ஆனால் நேரில் வந்த பின்னாடி என்ன தோணுச்சு? கிரேட், ஐ லைக் இட். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பிரியாணி வந்து சென்னையில் சாப்பிட்ருக்கேன், வெட்டிங் பிரியாணி. ஆப்டா அதே மாதிரி இருக்குது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சார் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னாரு. சார் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு புக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நான் படிப்பேன் அப்படின்னு நம்பி கொடுத்துருக்குறாரு. நான் படிப்பேங்க, புக்கெல்லாம் படிப்பேன். ரொம்ப நன்றி சார். புத்தகம் வந்து ஒரு நாணத்திற்கான வழிகாட்டி, நாணம் அடைவதற்கான வழிகாட்டி. ஓ, அவ்வளோ மெசேஜ் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக நான் படிக்கிறேன், கண்டிப்பாக நான் படிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.